ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செம்ம டேஸ்ட்டான ஹெல்த்தியான ஒரு பானிபூரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஹோம்மேட் பானிபூரி. நம்ம வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இதேமாரி பானிபூரி செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா ஆரோக்கியமாக சூப்பராக சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு உருளைக்கிழங்கு, வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். கடையில் பச்சை பட்டாணி போடுவாங்க, நான் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, வெள்ளை கொண்டக்கடலை இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி மஞ்சத்தூள் சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுக்கணும். இதை நல்லா நம்ம குக்கரில் சேர்த்து ஒரு சவுண்டு விட்டால் நல்லா கொஞ்சம் குயிக்காக சீக்கிரம் வெந்துடும். ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி இதையும் நம்ம மிக்சியில் போட்டு இந்த பானிக்கு நம்ம அரைக்க போகிறோம். ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம பச்சை மிளகா, இஞ்சி, புதினா மல்லி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறோம் நைஸாக. இதை நல்லா நைஸாக அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டால் இந்த பானிபூரி தண்ணி வந்து நம்ம வீட்டிலே செய்கிறதுனால ஹெல்த்தி தான். லெமன் சேர்த்துக்கிறோம் அதில் நம்ம புதினா மல்லிலாம் நம்ம பச்சையாக சேர்க்குறதுனால நம்ம பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தி. இதில் சாட் மசாலா ஒரு ஸ்பூனு, உப்பு ஒரு ஸ்பூனு சேர்த்து கலந்து வச்சுக்கிறோம். இது பானி வந்து கடையில் கொடுப்பாங்களா, அது நம்மளை வீட்லேயே செஞ்சிட்டோம். இப்போ நம்ம மசாலா செய்கிறோம். அதுக்கு உருளைக்கிழங்கு, கொண்டக்கடலையும் எடுத்து வச்சுருக்கோம். உருளைக்கிழங்க நம்ம இந்தமாரி தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். இந்தமாரி தோல் சீவி நல்லா நம்ம தோலை எடுத்துட்டு நம்ம மசித்து எடுத்து வச்சுக்கணும். இந்த கொண்டக்கடலை நம்ம பானி அதில் ஊற்றுறோம்ல, அந்த புதினா மல்லி தண்ணி சாறு எல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு ஹெல்த்தி. நம்ம கடையில் போய் வாங்கி போட்டால் ஏதாவது அதில் இதெல்லாம் அஜீர்ணமுட்டோலாம் போடுவாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால அதெல்லாம் போடாமல் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். உருளைக்கிழங்க மசித்து எடுத்துகிட்டு இந்தமாரி கொண்டக்கடலை அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம கரம் மசாலா ஒரு ஸ்பூனு சேர்க்குறோம். 1.5 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம இதை நல்லா கலந்துக்கணும். மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். பானிலே நல்லா தண்ணியில் உரப்பு இருக்கும். புதினா மல்லி இதையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டு எடுத்துக்கிட்டு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி இந்த மசாலாவில் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம அடுப்பில் வச்சு கிண்டலாம் வேணாம். இதேமாரி பச்சையாக சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதேமாரி போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். இதில் கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு, புதினா மல்லி எல்லாமே நம்மளுக்கு ஹெல்த்தியான ஜாமான் தான். இதை நல்லா நம்ம குழந்தைகளுக்கு பயப்படாமல் கொடுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு சாட் மசாலா நான் தூவியிருக்கேன். நீங்களாம் லாஸ்ட்டாக சொட்டுக்கோண்டு தூவிக்கங்க. சாட் மசாலான்னு சொல்லி கடையில் கேட்டால் கிடைக்கும், நீங்கள் அதை வாங்கி சேர்த்துக்கலாம். இது பானிபூரின்னு சொல்லிவிட்டு இந்த அப்பளம் வந்து கடையில் விற்கிது. நம்ம இதை வாங்கி நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். இதை நம்ம வீட்லேயே செய்யலாம். இருந்தாலும் நம்ம கடையில் வாங்கும்போது நம்ம ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். இதேமாரி பொரித்து எடுத்து நம்ம